Spotify ஒரு மோசமான வேலைய பார்த்துருக்காங்க கைஸ். Spotify மாரியே நெறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் இந்த தவற செஞ்சுகிட்டு இருக்காங்க. பட் யாருமே இத பத்தி பேசுறது கிடையாது. ஐ டோன்ட் நோ வை. நம்ம Spotify, Jio Hotstar, Prime Video இதெல்லாம் சில ஃபீச்சர்ஸ வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருப்போம் இல்லையா? திடீர்னு வந்து அதுல சில ஃபீச்சர்ஸ புடுங்கி, வேற ஒரு பிளான்ல சொருகி, "உனக்கு அதெல்லாம் திருப்பி வேணும் அப்டின்னா, நீ எக்ஸ்ட்ராவா பே பண்ணு" அப்படின்னு கேட்கிற அட்ராசிட்டி இருக்கு இல்லையா? இத பத்தி நான் என்னன்னு சொல்றது? இந்த கிட்னாப் பண்ற நாய்ங்க தான் யாரையாவது தூக்கிட்டு போயிட்டு, "விடணும்னா காசு குடு" அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாரி தானே இருக்கு. நம்ம ஆல்ரெடி சில ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் ஆட் இல்லாம பார்த்துட்டு இருந்திருப்போம். திடீர்னு ஆட போட்டுவுட்டு, ஆட் வேணாம் அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, எக்ஸ்ட்ராவா காசு குடு அப்படின்னு கேட்பாய்ங்க. Spotify கதைக்கு வருவோம். ஆல்ரெடி Spotify பிரீமியம்க்கு ரூ. 139 பே பண்ணிட்டு வந்திருப்பீங்க. அதில வந்து இந்த ஆஃப்லைன் டவுன்லோடு, ஆட் ஃப்ரீ, ஹை குவாலிட்டி ஆடியோ இதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இதில ஹை குவாலிட்டி ஆடியோ, ஆஃப்லைன் டவுன்லோட் இதெல்லாம் புடுங்கி ஸ்டாண்டர்டு, பிளாட்டினம் அப்படின்னு 2 நியூ பிளான்ல சொருவி விட்டாய்ங்க. ஆல்ரெடி இதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தவன் வந்து கடுப்பாக மாட்டானா? அவன் பிரீமியம் யூசர். அவனை தூக்கிட்டு போய் நீ லைட்டுன்ற பேக்கேஜ்குள்ள சொருகுற. அவன் இழந்ததை தாண்டி இந்த லைட்டுன்ற பேக்கேஜ் அவனுக்கு எவ்வளோ பெரிய அவமானத்தை கொடுக்குன்றத நீ உணர்றியா இல்லையா? ரொம்ப பிரில்லியண்டா பண்ணியிருக்காங்க கைஸ். 139, 199, 299 இந்த 199ன்ற பிளான் தான் அட்ராக்டிவா இருக்கும். அதில் தான் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். அதனால 139 விட்டுட்டு 199க்கு தான் நிறைய பேர் மூவ் பண்ணுவாங்க. ஏன்னா இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க கேப் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. பர்ஃபெக்ட் பிரைஸ் ஆங்கரிங். இது மூலமா அவனுக்கு ஏஆர்பியூ இன்க்ரீஸ் ஆகும். ஆவரேஜ் ரெவன்யூ பெர் யூசர் இவென்ச்சுவலி ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும். இந்த 299 பிளான் இருக்கு இல்லையா? அதில் நீங்கள் அடிஷ்னலாக 2 அக்கௌண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் வித் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு. ஸோ ஆப்வியஸ்லி அந்த பிளான் சூஸ் பண்ணுறவங்க 2 பேரை இன்வைட் பண்ணுவாங்க. இது மூலமாக உங்களுக்கு சைனப்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், பெய்ட் கன்வர்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும். இவ்வளோ பண்ண தெரிஞ்ச உனக்கு காம்படிட்டர்ஸ் இருக்காங்கன்றது தெரியலையே. ஆனாலப்பட்ட ஆப்பிள் மியூசிக்கே இந்த லாஸ்லெஸ் ஆடியோ, ஆஃப்லைன் டவுன்லோடு, ஆட் ஃப்ரீ இதெல்லாம் ₹119 கொடுக்குறான். உன்னோட லைட் பிளானை விட கம்மி. கைஸ் இது வந்து ஆப்பிள் மியூசிக்கை வந்து பாராட்டணும். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆப்பிள் வந்து இந்த சாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்குங்க. சாக்ஸில் வந்து நடுவில் ஒரு கோடு போட்டு அதை வந்து ஐஃபோன் பாக்கெட்டுன்னு சொல்லி $230 விற்கிறான். கிட்டத்தட்ட இந்திய ரூபாயின் மதிப்புப்படி ரூ. 20,000. அதையும் இவங்க நிறைய பேர் வாங்கி அவுட் ஆஃப் ஸ்டாக் வேற போயிருக்கு. ஸோ தம் தூண்டு கிளாத்து, சாக்ஸு இதெல்லாம் வந்து ஹை ப்ரைஸ் வச்சு விற்கிற ஆப்பிள் மியூசிக்கை ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் காஸ்ட்டில் கொடுத்துட்ருக்காங்க. திஸ் இஸ் நாட் அ பெய்ட் கொலாபரேஷன். ஐ எம் நாட் கெட்டிங் பெய்ட் பை ஆப்பிள். இன்ஃபேக்ட் ஆப்பிள் மியூசிக் வந்து ஆப்பிள் யூசர்ஸ், ஐஃபோன் யூசர்ஸ்க்கு ஃப்ரீயாக கொடுக்கணும். ஆப்பிள் மியூசிக்கை அவ்வளோ காசு போட்டு ஐஃபோனை வாங்குறாங்கல்ல. நீங்கள் யூடியூப் மியூசிக் வாங்க, Spotify லைட்டை விட ₹10 தான் அதிகம். யூடியூப் ப்ரீமியமோட எல்லா ஃபீச்சரும் அதுக்குள்ளே இருக்குது. ஆனால் இந்த Spotify பண்ணா இல்லையா, இதை நீங்கள் யாருமே கேள்வி கேட்கலன்னா ஆப்பிள் மியூசிக்கும் இதை ஃபாலோ பண்ணுவான், யூடியூப்பும் இதை ஃபாலோ பண்ணுவான். ஜியோ பண்ணுற மாதிரி. ஜியோ ப்ரைஸ் ஏற்றினான்னா ஏர்டெல் ப்ரைஸ் ஏற்றுவான், ஏர்டெல் ப்ரைஸ் ஏற்றினான்னா வோடாஃபோன் ப்ரைஸ் ஏற்றுவான். சூதானமாக இருந்துக்கங்க.